ஆடிப்பெருக்கு திருவிழா. ஆடி மாதம் பெரும்பாலும் பருவமழைகள் பெய்யும் காலம். இந்த மழைகள் நம் நீர்நிலைகளை நிரப்பி விவசாயத்திற்கு உயிர்வளி கொடுக்கின்றன. ஆடிப்பெருக்கு விழா இந்த நீர்வளம் பெருகுவதை கொண்டாடும் நாளாகும். காவிரி நதி முதலிய நதிகளின் நீர் பெருக்கெடுப்பதை இந்த தினம் குறிக்கின்றது. ஆடி மாதம் 18ஆம் நாளை ஆடிப்பெருக்கு என்று அழைக்கின்றோம். இந்த நாளில் தொடங்கும் செயல் எதுவும் பல்கி பெருகும் என்பதால் இதற்கு ஆடிப்பெருக்கு என்று பெயர். ஆடிப்பெருக்கு நாளில் விதைத்தால் தைப்பொங்கலுக்கு அறுவடை செய்யலாம் என்பது தமிழர் மரபில் நீடித்திருக்கும் வழக்கம். இதன் அடிப்படையில் விவசாயத்திற்கு ஆதாரமான ஆறு, குளம், நீர்நிலைகள் போன்றவற்றை போற்றும் விதமாக கொண்டாடப்படும் நாள்தான் ஆடிப்பெருக்கு. ஆடி மாதம் ஆன்மீக மாதம். காரணம், இந்த மாதத்தில் சூரியன் கடகராசியில் சஞ்சாரம் செய்வார். கடகம் என்பது சந்திரனுக்குரியது. சூரியனும் சந்திரனும் கூடியிருந்தால் அது அமாவாசை. சந்திரனுக்குரிய வீட்டில் சூரியன் மாதம் முழுவதும் இருப்பதால் இந்த மாதமே புனிதமான மாதமாக கணிக்கப்படுகிறது. அதனால்தான் இந்த மாதத்தில் வரும் அமாவாசையும் உயர்ந்ததாக போற்றப்படுகிறது. சந்திரன் ஜலக்கிரகம். சந்திரனுக்குரிய கடகராசியில் இந்த மாதம் நடைபெறுவதால் நீர்நிலைகள் வழிபாடு போற்றப்படுகின்றது. மேலும் ஆடி 18 அன்றுதான் சூரிய பகவான் கடகராசியில் பூச நட்சத்திரத்தில் இருந்து ஆயில்யம் நட்சத்திரத்திற்கு மாறுகிறார். பூச நட்சத்திரம் சனி பகவானின் நட்சத்திரம். அதன் அதிபதி பிரகஸ்பதி என்றழைக்கப்படும் தேவகுரு. சூரிய பகவான் தேவகுருவின் பார்வையில் இருக்கும்போது கட்டுப்பட்டே இருப்பார். அவர் தேவகுருவின் பார்வையில் இருந்து விடுபட்டு தன் நட்பு கிரகமாகிய புதனின் நட்சத்திரமான ஆயில்யம் நட்சத்திரத்திற்கு செல்லும் நாள் ஆடி 18. சூரியனும் புதனும் நட்பு கிரகமாகையால் இன்றைய தினம் தொடங்கும் செயல்கள் எல்லாம் பல மடங்கு பெருகும் என்பது ஐதீகம். எனவேதான் இந்த நாளில் தொடங்கும் அனைத்தும் பல மடங்கு பெருகி செழிப்பை வழங்கும் என்பது நம்பிக்கை. ஆடி 18 பிரதான வழிபாடு காவிரி தாய்க்குத்தான். எப்படி தீபாவளி திருநாளில் நீர்நிலைகள் அனைத்திலும் கங்காதேவி நிறைந்திருப்பாளோ அதே போன்று ஆடி 18 அன்று காவிரி தாய் அனைத்து நீர்நிலைகளிலும் வியாபித்திருப்பாள். ஆம், நம் வீட்டில் அன்று கிடைக்கும் நீரிலும் கூட அன்னை காவிரியே நிறைகிறாள் என்று நாம் எடுத்துக்கொள்ளலாம். திருச்சேரை திருத்தலத்தில் தவம் செய்து கங்கைக்கு நிகரான புண்ணிய பலத்தை பெற்றாள் காவிரி. அதனால்தான் அந்த தலத்தில் பெருமாளின் 5 நாச்சிமார்களில் ஒருவராக காவிரி தாயும் திகழ்கிறாள். ஆடி 18 அன்று திருச்சேரை சாரநாதர் திருக்கோயிலில் விசேஷ ஆராதனைகள் காவிரி தாய்க்கு இன்றும் நிகழ்த்தப்படுகின்றன. ஸ்ரீரங்கத்தில் ஆடி 18ஆம் பெருக்கு நன்னாளில் காவிரியை காண அரங்கன் காவிரி கரைக்கு எழுந்தருள்வார். ஆடி மாதத்தில் வரும் ஆடிப்பெருக்கு நம் தமிழ் மக்களின் வாழ்வில் ஓர் முக்கியமான பண்டிகையாகும். இந்த நாளில் மக்கள் ஆறுகளின் கரைகளில் கூடி தங்கள் வாழ்வில் வந்த புதிய தொடக்கங்களுக்கான பிரார்த்தனைகளை செய்து கொள்வர். இந்த பழக்க வழக்கம் நம்முடைய பாரம்பரியத்தில் இயற்கையோடு எவ்வளவு நெருக்கமாக நாம் இணைந்திருக்கிறோம் என்பதை வெளிப்படுத்துகின்றது. ஆறுகள் நமது வாழ்வாதாரத்திற்கு முக்கியமானவை. மேலும் அவை வளர்ச்சி மற்றும் செழிப்பின் அடையாளமாக கருதப்படுகின்றன. ஆடிப்பெருக்கு நாளில் மக்கள் ஆறுகளுக்கு நன்றி தெரிவித்து அடுத்த ஆண்டில் நல்ல மழை பெய்யவும் தங்கள் வாழ்வில் செழித்து வளரவும் பிரார்த்தனை செய்து கொள்கின்றனர். ஆடி பெருக்கினை 18ஆம் பெருக்கென்றும் ஆடி 18 என்றும் ஆடி நோன்பு என்றும் அழைப்பர். பொதுவாக தமிழ் விழாக்கள் நாட்களின் எண்ணிக்கையை அடிப்படையாக கொண்டு செய்யப்படுவதில்லை. விண்மீன்களை அடிப்படையாக கொண்டும் கிழமைகளையும் கொண்டும் தான் நடத்தப்படுகின்றது. ஆனால் ஆடி மாதத்தில் 18வது நாள் என்று நாளின் எண்ணிக்கையை கணக்கில் கொண்டு நடத்தப்படும் ஒரே விழா இதுவாகும். தென்மேற்கு பருவத்தில் ஆற்றின் நீர்பிடி இடங்களில் பெய்த மழையினால் ஆறுகளில் புதுப்புனல் பொங்கி வரும். இதனையே ஆற்றுப்பெருக்கு என கூறுவர். இதனால் உழவர்கள் இந்நாளில் நம்பிக்கையுடன் பட்டம் பார்த்து விதை விதைப்பர். இப்பொழுது நெல், கரும்பு முதலியவற்றை விதைத்தால்தான் அவர்கள் தை மாதத்தில் அறுவடை செய்ய முடியும். அதற்கு வற்றா நதிகளை தங்கள் தெய்வமாக போற்றி மகிழ்ந்து பூசைகள் செய்து பின் உழவு வேலையை தொடங்குவார்கள். இதனையொட்டியே ஆடிப்பட்டம் தேடி விதை என்ற பழமொழியும் விளைந்தது. காவிரி ஆற்றின் கரையில் உள்ள ஊர்களில் இவ்விழா மிகவும் புகழ்பெற்றது. தமிழகத்தின் ஒகேனக்கல் நீர்வீழ்ச்சி முதலாக காவிரி சங்கமிக்கும் பூம்புகார் நகரம் வரை இவ்விழா வெகு சிறப்பாக கொண்டாடப்படுகின்றது.
மேட்டூர் அணை, பவானி, கூடுதுறை, ஈரோடு, பரமத்தி, குளித்தலை, திருச்சி, தஞ்சாவூர், திருவையாறு, கும்பகோணம், மயிலாடுதுறை, பூம்புகார் இந்த மாதிரியான இடங்களில் மிகவும் விசேஷமாக இத்திருவிழா கொண்டாடப்படுகின்றது. திருச்சி ஸ்ரீரங்கத்தில் புகழ்பெற்ற அம்மா மண்டபம் படித்துறையில் காவிரிக்கு சீர்கொடுக்கும் நிகழ்ச்சி வெறு விமர்சையாக நடக்கும். ஆடிப்பெருக்கு நாளன்று ஸ்ரீரங்கம் கோயிலில் இருந்து உற்சவர் நம்பெருமாள் புறப்பாடாகி அம்மா மண்டபம் படித்துறைக்கு எழுந்தருள்வார். அங்கு சுவாமிக்கு திருமஞ்சனம் நடக்கும். மாலை வரை பெருமாள் அங்கு வீற்றிருப்பார். பெருமாளின் சீதனமாக தாலி பொட்டு, பட்டு மற்றும் மங்கள பொருட்கள் ஆற்றில் விடப்படும். நாமக்கல் மற்றும் சேலம் மாவட்டத்தில் ஆடிப்பெருக்கு நாளில் கொல்லிமலை சென்று அங்குள்ள ஆகாய கங்கை நீர்வீழ்ச்சியில் நீராடி அரபல்லீஸ்வரரை தொழுவது வழக்கம். பழங்காலம் போல் தற்போது எல்லா ஆறுகளிலும் பெருக்கெடுத்து ஓடுவதில்லை என்றாலும் இந்நாளில் காவிரி போன்ற சில ஆறுகளில் மட்டுமாவது அணைகளை திறந்துவிட்டு நீர் பெருக்கெடுத்து ஓடச் செய்கின்றனர். மேலும் வாழ்க்கை மங்களகரமாக அமைய இந்நாளில் திவ்ய மங்களமாகிய பாக்கு, வெற்றிலை, மஞ்சள், குங்குமம், தாலி கயிறு, வளையல் ஆகியவற்றை பிற சுமங்கலிகளுக்கு தானமாக வழங்குவது சிறப்பு. இந்த நாளில் நமக்கு கிடைக்கும் சுமங்கலிகளின் ஆசிர்வாதம் பல மடங்கு புண்ணியத்தை தரும். அனைவருக்கும் இனிய ஆடிப்பெருக்கு திருநாள் நல்வாழ்த்துக்கள்.